செய்த நன்மைகளுக்காக அவரை பாடி துதிக்கும்படிக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சங்கீதக்காரன் மிகவும் அருமையாக சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நல்ல விசேஷமாக அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். 27வது வருஷம். எங்களை அதிகமாக நேசித்து பலி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசிரியக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரம் வரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுது இந்த சங்கீதத்தின் மேலாக உண்மை தியானிக்கப் போகிறோம். நீர் எங்களோடு இடைவிடும் வா. நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் ஆலயத்தில் நிரம்பாத ஒரு காரணம் என்னென்ன தெரியுமா? நம்முடைய கோயிலை மாத்திரமல்ல, ஒரு பெரிய சர்ச்சை இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அங்கே 160 கிளக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறவங்க 50 பேர் தான். 160 வரியில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போனாலும் 160 ஆள் ஆகிடும். ஆனால் கோயிலுக்கு போகிறதுனால தான் 50 ஆள் 100 ஆளுக்கு தான் இருக்குது. காரணம் என்ன? ஜனங்களுக்கு நல்ல ஆகாரம், ஜனங்களை கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால மெதுவாக போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை சொல்லுகிறது, அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. திமிங்கலம் கடலிலே வாழ்கிற ஜீவ பிராணியிலே பெரிய ஒரு ஜீவ பிராணி எது சொன்னால் திமிங்கலம். எனவே திமிங்கலம் அவைகள் கடலுக்குள்ளே விளையாடுமா? என்ன செய்யும்? விளையாடி கொண்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு கவலை இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி விளையாடு நேரத்தில் விளையாடிட்டு அதற்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற ஒரு நேரம் இருக்கு. அந்த ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் தருவார் என்று சொல்லி விளையாடுற நேரத்தில் விளையாடினாலும் ஆகாரம் கிடைக்கிற நேரத்தில் அவைகள் எல்லாம் வந்து காத்திருக்குமா? இல்லையா? இந்த ரேஷன் கடையில் போய் காத்திருக்குமே, எதுக்காக? ஆகாரத்துக்காக. ஆமாம், எதுக்காக? ஆமாம், முதல் நாள் 2 நாளில் போயிட்டாக்கி எல்லா பொருளும் கிடைக்கும். ஆகாரத்துக்குரிய எல்லாம், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் கிடைக்கும். நாளை விட்டுட்டோம்னு சொன்னால் ஆகாரம் கிடைக்காது. அதே போல இந்த வேத வசனத்தில் இந்த திமிங்கலங்கள் பெரிய மீன், அதான் அது கூட ஏற்ற வேளையிலே நம்மளுக்கு ஆகாரம் அவர் தருவார் என்று விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த ஆகாரம் கொடுக்கிற நேரம் ஒன்று அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியும். நம்ம வீடுகளில் ஆடு மாடுகள்லாம் வளர்ப்போம், கட்டி போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம்? கட்டி போட்டிருப்போம். இல்லையா? அது தண்ணி கொடுக்குற நேரம் வந்த உடனே மறந்துட்டா கூப்பிடும். நானும் சத்தம் போட்டு கூப்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லுவோம், மறந்துட்டோமே, மாட்டுக்கு தண்ணி வைக்கல, அது கூப்பிடு. அல்லேலூயா. ஏனால் அது யாரை நம்பி இருக்கிறது? எஜமானை நம்பி இருக்கிறது. வேலைக்காரிகளுடைய கைகள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல் நாங்களும் உண்மை நோக்கி காத்திருக்கோம். ஏன் நாம் காத்திருக்கல? நல்ல ஆகாரம் அப்படியே ரேஷன் பொருள் வாங்கி வித்துடுறோம், அதெல்லாம் தேவையில்லை. நல்ல பொருள் இல்லை, நல்ல அரிசி, நல்ல சாப்பாடு. 25 கிலோ அரிசி ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். இல்லையா? இல்லை, இன்னைக்கு வீட்டில் சாப்பாடே வேண்டாம், உடனே செல் எடுக்கணும். என்ன ஹோட்டல்? இந்த ஹோட்டல் என்னென்ன சாப்பாடு வேணும் ஆன் பண்ணிட்டா
வீட்டுக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் நல்லா டிவி போட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட வேண்டியதான். இவர்கள் கர்த்தருடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இன்னைக்கு ஆலயத்தில் ஆட்கள் இல்லை, எல்லா ஆலயத்திலும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஏன்னா எல்லாத்துக்கும் செழிப்பு. என்னது, ஒரு ஆட்களுக்கு 50 லட்சம், 50,000, 70,000 நல்ல சம்பளம், 1 லட்சம், 15,000 நல்ல சம்பளம். கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கரத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் கையை சுருக்கிட்டானுவீங்க, இதே மாதிரி மழை இல்லாமல் போயிட்டுனீங்க அப்படின்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மழை பெய்தாலும் மழை பெய்யட்டாலும் பஞ்சம் வந்தாலும் அவரை நோக்கி இருக்கிறதுக்கு ஆகாரம் கிடைக்கும். எலியா ஏறிட்ட ஆற்றங்கரையிலே காத்திருந்தார். ஏற்ற வேளையிலே அவருக்கு காகம் அடிச்சது, கொண்டு வந்தது. பஞ்சம் வந்தது, சாரிபாற்றை வீட்டுக்கு போனான், எல்லாம் பஞ்சம். அந்த வீட்டில் ஏன் ஊழியக்காரர் இருக்கிறார். அல்லேலூயா. பஞ்சம் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், வரும். ஆகாரம் கிடைக்காத நாட்கள் வரும், வரப்போகுது. அல்லேலூயா. சீனா தேசத்தில் பெரிய அழிவு. ஜனங்கள் ஆகாரத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமிங்கலங்கள் காத்து கொண்டு இருக்கிறது போல ஆண்டவரே எப்போதும் ஆகாரம் தருகிறது. சீனா தேசத்தில் சீரும் செல்புமாய் வாழ்ந்தவர்கள், இயேசுவில் இருந்தவர்கள் கூடாரத்தில் இருக்கிறார்கள். கவர்மெண்ட் எப்படி சாப்பாடு போட்டதை கொடுத்து எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். நம்ம தேசத்தில் நடக்கும், நம்முடைய கிராமத்தில் நடக்க போகுது. அப்படின்னா எல்லாரும் இங்கே ஆகாரம் கிடைக்கிறது வருவாங்க. இங்கே ஆகாரம் கொடுக்க முடியுமா? முடியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்க தேடுவர் தேவன். அல்லேலூயா. மீதமும் எடுக்க தேவன். அப்படி நாட்கள் வரும். ஜனங்கள் அப்பவும் வசனத்தை கேட்க வரமாட்டாங்க, ஆகாரத்தை கேட்க வருவாங்க. ஆனால் இந்த திமிங்கலமோ அவருக்கு என்ன செய்வார்? ஆகாரம் தருவார் என்று காத்திருக்கும். அல்லேலூயா. அவர் கையை திறக்க என்ன செய்யுமா? வேதம் தெளிவா அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவது என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்குமா? காத்திருக்க வேண்டும். தெய்வ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். திமிங்கலங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்வார்? தருவார். நம்ம யாரை எதிர்பார்க்கிறோம்? கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆனால் புத்தியோடு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலே 10 கன்னிகைகளை பார்த்தோம். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 10 பேர்களும் காத்திருந்தார்கள். ஆண்டுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். என்ன செய்யல? புத்தி இல்லாதவர்கள் போகல, புத்தி உள்ளவர்கள் போயிட்டாங்க. அதனால் ஆராதனைக்கு அநேகர் உண்டு. புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன இல்லை? அபிஷேகம் என்ன இல்லை? அவருடைய உள்ளத்தில் பேசலை. பேசுவார் என்று சொன்னால் ஆராதனைக்கு வருவார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பார்கள். புத்தி இல்லாதவர்கள் 5 பேர் போயிட்டாங்க. புத்தி உள்ளவர்கள் காத்திருந்த கன்னிய ஸ்திரீகள் ஆண்டுடைய வரையிலே எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் காத்திருந்தவர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். எத்தனை பேர்கள் உண்டு. ஆனால் நீங்கள் நானும் தான் இந்த காத்திருப்பிலே வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? ஆமென். ஆச்சரியப்பார். 2வது பாயிண்ட் பிடிக்க போறேன். ஆமென். 28வது வசனத்தை முடிக்கவே இல்லை. 28 முடிக்கவே இல்லை. 29 வந்துச்சுல, 27 தான் முடிச்சிருக்கோம். 28 என்னைக்கு பார்க்க வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் கொடுத்தாதான் நீங்க நன்மையால திருப்தி அடைய முடியும். 2வது பாயிண்ட், நன்மை.
நன்மையான எந்த ஈவும் அது எங்கிருந்து வருகிறதா? ஆமா, அவர் எங்க இருக்காரு? பரம ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் கிடைக்கிறது. பூரணமான எல்லாம் பூரணமாய் அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. வரும்பொழுதுதான் நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியால் தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நான் நன்மையா திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா என்ன செய்தாய்? காகம் கொண்டு வரும் என்று காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. திமிங்கலங்கள் கர்த்தர் தருவார் என்று காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் நன்மையால் திருப்தி அடைந்தார். அல்லேலூயா. எப்படி திருப்தி அடைந்தது? நன்மை. அநேக நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நமக்கு அந்த நன்மை சொல்லி, ஆனால் அந்த நன்மை வேண்டும் என்று சொன்னால் நீங்க தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைனா நன்மையை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்க முடியல, நன்மையை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயா கோயிலுக்கு வாங்க, வர முடியாது. வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்கணும், 3 மணி நேரம் இருக்கணும், 2.5 மணி நேரம் இருக்கணும், முடியாது. டிவின்னு காத்திருப்போம், விடிய விடிய காத்திருப்போம். அதுல லாபம் ஒன்றும் இல்லை, அதனால ஒரு நன்மை இல்லை. நன்மையான எந்த இதுவும் பரம பிதாவின் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறதா? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் கையை திறக்கும் பொழுது இந்த ஜந்துக்கள் அதை வாங்கி உட்கொள்கிறது. அப்போ நன்மைகள் வரும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஒரு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம். இல்லையா? 8:45 மணி பஸ்ஸுக்கு எங்கள் வீட்டு முன்ன 8:15 வந்துடுறாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. விசுவாசிகளும் உலகத்தாரும் சேர்த்தான் இல்லை. இல்லையா? ஏன்னா அது வந்துட்டு போயிடும், திரும்ப வராது, நடக்க முடியாது. அதனால அதுக்கு காத்திருக்கோம். அதை விட இயேசு வந்துடுவா, அதுக்கு காத்திருக்கோமா? இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய கையை திறக்க காத்திருக்கிறார். வர முடியுதா? வர முடியல. அப்போ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது பாயிண்ட், அவைகள் திருப்தி அடையும். என்ன செய்யும்? திருப்தி. இயேசு வந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு ஆளுநை திருப்தியாக்கி நடத்திடுவார். ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறார். இல்லையா? தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு எங்க பாச மிச்சம் இருக்கு. சனிக்கிழமைக்கு சம்பளம் வந்தா மறுநாள் பார்த்தா இல்லை. இல்லையா? ஆமா, 1ஆம் தேதி சம்பளம் வந்துட்டுனா அடுத்த 10ஆம் நாளுக்குள்ள கடன் வாங்கிட்டு இருக்கு. ஏன்? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க. இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நீ காத்திருக்கும் பொழுது நீ திருப்தி அடைவாய். ஐயா 3 நாள் காத்திருந்தாங்க. ஆண்டுடைய பிரசங்கத்தை கேட்க 3ஆம் நாள் சாப்பாடு கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்து மீதமும் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். எல்லாரும் எப்படி செய்றாங்க? திருப்தி சாப்பிட்டு தான் எவ்வளவு இது இருந்துச்சாங்க. 12 கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த கிராமத்தில் வீட்டுக்கு தேவையான கோழி, அல்லேலூயா, சாப்பாடு எடுத்தாங்க. எல்லாரையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அங்கே தான் இருக்கேன். திரும்ப போய் பார்க்க மிச்சமாக கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீட்டில் 200 கிலோ சிக்கன், 150 அரிசி, எல்லாரும் சாப்பிட்டு சட்டி சட்டி அழிட்டு மிச்சம். மீதமும் எடுக்க வைப்பார். தேவையை சந்தித்தார். ஏன்னா அந்த திருமணத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். திருமணம் நடக்கிற நேரத்திலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நான் போய் சாப்பிட்டேன் 3 மணிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலம் போல் 5:30 ஒரு ஆள் வந்தார். சாப்பாடு வாங்கி போயிட்டுலாம் கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், அது செஞ்சாங்க. அப்படியே வந்து வாங்கி போட்டேன். மிச்சம் இருக்க தேவையில்லை. திருப்தியாக தேவன். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தால் உன்னை திருப்தியாக இருந்தவாள், மீதமும் எடுக்க வைப்பார். நீங்கள் சொல்றீங்க, என்ன செய்யலை திருப்தியை
ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் குறைவாக இருக்கிறதே, காத்திருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் நம்மை என்ன செய்வார்? திருப்தியாய் நடத்துவார். திருப்தியாய் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.